இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பறிக்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற மரம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா எல்லாமே நல்லா ஹைட்டாக இருக்குங்க. எல்லாமே 40, 50 வருஷம் பழைய மரம். இந்த மரத்தில வந்து காய் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நம்ம நாட்டு காய் வந்து ரொம்ப தரமா இருக்கும். நாட்டு காய்க்கும், ஹைப்ரிட் காய்க்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு நான் அத சொல்லிடுறேன். நாட்டு காய் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து கம்மியா இருக்கும். பருப்பு அதிகமா இருக்கும். அதாவது உள்ள தேங்காவோட தன்மை வந்து அதிகமா இருக்கும். இதில பால் எடுக்கனாலும் சரி, தேங்காய் எண்ணெய் எடுக்கனாலும் சரி, இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுக்கனாலும் அதிகமா வரும். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கனாலும் நம்மக்கிட்ட வந்து அதிகமா வரும். ஹைப்ரிடுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது தண்ணி வந்து கம்மியா இருக்கும். நாட்டுக்காயில வந்து தண்ணி கம்மியா இருக்கும். பருப்பு அதிகமா இருக்கும். ஹைப்ரிட்ல வந்து தண்ணி அதிகமா இருக்கும். பருப்பு கம்மியா இருக்கும். ஸோ நாட்டுக்காய் வந்து நல்லா தரத்திலயும், டேஸ்ட்லயும் நல்லாயிருக்கும். பால் எடுக்கிறவங்களுக்கும், தேங்காய் எண்ணெய் எடுக்கிறவங்களுக்கும் நம்ம நாட்டுக்காய் வந்து ரொம்ப சிறந்த காய். மொத்தம் நம்மக்கிட்ட வந்து 60 மரம் இருக்குது. இந்த 60 மரத்தில வந்து நம்ம மொத்தம் ஒரு 1000லேருந்து 1500 தேங்காய் வந்து பறித்து போட்டிருக்கோம். தோராயமா நமக்கு கிலோவுல சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 700லேருந்து 800 கிலோ இருக்கும். ஆவரேஜா நம்மளோட தேங்காவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 400 கிராம்லேருந்து 600, 650 கிராம் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜா பார்த்தோன்னா ஒரு தேங்காவோட கணக்குக்கு 500 கிராம் வரும். ஸோ இந்த பறிச்ச தேங்காய் எல்லாத்தையும் ஒரு 5 தேங்காய் சாம்பிளுக்கு உரித்து, அத வந்து நம்ம இப்போ வெயிட்டு போட்டு செக் பண்ண போறோம். ஏன்னா வெயிட்டு போட்டு செக் பண்ணா தான் நமக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு தேங்காவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 450 கிராம் இருக்கு. இன்னொரு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா 550. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 500 கிராம் இருக்கும். ஸோ நம்ம வந்து மொத்தம் 5 தேங்காய் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒண்ணு வந்து 650 கிராம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சைஸ் வந்து நல்லா பெருசா இருக்கும். தேங்காய் வந்து குழம்புக்கும் சூப்பரா இருக்குங்க நம்ம தேங்காய். அதனால தான் சரி வெயிட் போட்டு செக் பண்ணிருவோம் அப்படின்ட்டு. 5 தேங்காய் நமக்கு வந்து மொத்தம் ஆவரேஜா எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 2500 கிராம் 2650 கிராம் வந்துச்சு. ஸோ நம்ம அப்போ அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. 1500 தேங்காவுக்கு அப்படியே ஒரு தேங்காய் வந்து 500 கிராம்னா, நமக்கு அப்படியே 1500 தேங்காய்னா 700, 750 கிலோ அந்த ரேஞ்சில நமக்கு வந்து துல்லியமா இருக்கும். இத தான் இப்ப நம்ம மார்க்கெட்ல வந்து அடுத்த சேல் பண்ண போறோம். உங்களுக்கு தேங்காய் எதுவும் வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட நம்பர் குடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுங்க. மொத்தம் 700, 800 கிலோ இருக்கும். மொத்தமா ஒரே டைமா எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துருங்க. ரேட்டுங்கிறது நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் என்னோட நம்பர் குடுக்குறேன். நம்ம ஃபோன்ல அத பத்தி டீட்டெயிலா பேசிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.